கேரளா இந்த பேரை கேள்விப்பட்ட உடனே நம்ம மைண்டுக்கு வர ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஊர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் ரொம்ப ரம்மியமாகவும் இருக்கும். இப்பேற்பட்ட ஊரை காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு கூட சொல்லுவாங்க. இன்னொன்று, இந்த ஊரில் மாந்திரிகமும் ரொம்ப ஃபேமஸ். இப்பேற்பட்ட ஊரில் ரீசெண்டாக ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. அது என்னென்னா, கேரளாவிலேருந்து ஒரு 3 பேர் கிளம்பி அருணாச்சல் பிரதேஷ் போய் அங்கே ரூம் போட்டு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இதுக்குண்டான காரணமாக ஏலியன்ஸ் சொல்லப்படுறாங்க. சரி, ஏலியன்ஸுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ஓடி போய் எம்ஆர் வெற்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துடுங்க. கூட பெல் பட்டன் எழுதி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. வணக்கம், நான் உங்கள் வெற்றி. வாங்க வீடியோ குழப்பலாம். ரீசெண்டாக கேரளாவை சேர்ந்த ஒரு 3 பேர், நவீன், அவருடைய மனைவி தேவியோட ஃப்ரெண்ட் ஆர்யா. இதில் நவீனும் அவருடைய மனைவியும் ஆயுர்வேதிக் டாக்டர். அவங்களோட ஃப்ரெண்ட் ஆர்யா ஒரு ஸ்கூல் டீச்சர். இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா படித்தவங்க. இவங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு டூர் போகிறதுக்காக ஒரு பிளான் போடுறாங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் அங்கேருந்து ஒரு 115 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு குக் கிராமம். அந்த கிராமத்தில் ட்ரைபல்ஸ் தான் அதிகமாக வசிக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஊரில் போய் ஒரு ஹோட்டலில் தங்குறாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அந்த ஊரில் ஃபுல்லாக அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இவங்களோ டிஷர்ட்டும் ஜீன்ஸும் அந்த தோணியில் இருக்காங்க. ஒரு வழியாக அங்கேருந்து ஒரு ஹோட்டலில் ரூம் போடுறதுக்காக அங்கேருந்து ரிசப்ஷனுக்குள்ளே போய் ரூம் வேணும்னு கேட்குறாங்க. உடனே அங்கேருந்த ஹோட்டல் ஸ்டாஃப் அவங்களோட ஐடி கார்ட்ஸ் கேட்குறாங்க. உடனே நவீன் பார்த்தீங்கன்னா, என்னால் ஐடி கார்ட்ஸ்லாம் தர முடியாது, வேணால் அப்படியே போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் இருந்துட்டு, இந்தியன் கவர்மெண்ட் மேண்டட்ரியாக ஐடி கார்ட்ஸ் வாங்கி தான் ரூம் புக் பண்ண சொல்லியிருக்கு, அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாரு. வேறு வழி இல்லாமல் நவீன் மித்த யாரோட ஐடி கார்டும் கொடுக்காம அவரோட ஐடி கார்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த ரூமை புக் பண்ணிட்டாரு. இந்த 3 பேரும் மார்ச் 28ஆம் தேதி அந்த ஹோட்டலில் செக்இன் பண்ணுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட மார்ச் 28லேருந்து ஏப்ரல் 1 வரைக்கும் சுமார் ஒரு 5 நாளாக அந்த ரூம்லேருந்து யாருமே வெளியே வரல. ஹோட்டல் ஸ்டாஃப்மே வந்த கெஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறது நாகரிகமாக இருக்காதுன்னு அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு பேட்ஸ்மேன் வந்திருக்கு. சரி, நம்ம உள்ளே போய் உடச்சே பார்த்துடலான்னு எல்லா ஹோட்டல் ஸ்டாஃபும் சேர்ந்து அந்த ரூமுக்கு முன்னாடி போய் தட்டுறாங்க. அப்போ அந்த ரூமில் இருந்து யாருமே வெளியே வந்து திறக்கல. உடனே அங்கேருந்த ஹோட்டல் ஸ்டாஃப் அங்கேருந்து கதவை உடச்சி உள்ளே போடுறாங்க. உள்ளே பூந்தவுடனே ஐயோ அம்மான்னு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கேருந்து 2 பெண்களும் பணமாக இருக்காங்க. சரி, இவரோட கணவர் நவீனை ரூம் ஃபுல்லாக தேடுறாங்க. அவரை பார்த்தா பாத்ரூமில் அழுவுன நிலையில் பணமாக கிடக்கிறாரு. உடனே இதை பார்த்த ஹோட்டல் ஸ்டாஃப் அங்கேருந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்க உடனே ஃபாரன்சிக் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி 2 டீமுமே உடனடியே ஸ்பாட்டுக்கு வராங்க. போலீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாரன்சிக் டீம் எவிடன்ஸோட சாம்பிள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாத்ரூமில் பிணமாக இருந்த நவீன் பார்த்தீங்கன்னா அவரோட உடம்புல அவர் வெட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கையை அறுத்துட்டு இவர் இறந்துருக்காரு. அடுத்து இவரோட மனைவி தேவி பார்த்தீங்கன்னா கழுத்தையும் கையும் அறுத்து இறந்துருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு ஆர்யா கையை அறுத்து இறந்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் ஆர்யாவோட ரிலேட்டிவ்ஸ் எங்களோட பொண்ணை காணோன்ட்டு லோக்கல் ஸ்டேஷன் ட்ரிவேண்ட்ரம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதை உடனே செக் பண்ண ட்ரிவேண்ட்ரம் போலீஸ் கவுஹாத்தியிலேருந்து அருணாச்சல் பிரதேஷ் போயிருக்காங்கன்ட்டு எங்கள் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நவீனோட ஒய்ஃப் தேவி பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரான பாலன் மாதவனோட பொண்ணு. இவங்க கிட்ட போய் ஏங்க உங்கள் பொண்ணு இறந்துட்டாங்கன்னு கேட்டதுக்கு, எங்கள் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்தாங்க, ஆனால் எதனால் இறந்தாங்கன்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆஃப்டர் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் ஒரு சூசைட் நோட்டை எடுக்கிறாங்க. அந்த சூசைட் நோட்டில் நாங்கள் கடனாலாம் இறக்கல, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நாங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எழுதி 3 பேருமே அவங்களோட கைப்பட சிக்னேச்சர் போட்டிருக்காங்க. க்ரைம் சீனில் ஹோட்டலுக்கு வெளியில் இவங்க வந்த கார் நிற்குது. அதில் போலீஸ் செக் பண்ணி பார்த்ததில் அதில் நிறையா ஸ்டோன்ஸ்லாம் கிடச்சிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது போலீஸ் இந்த கேஸை இது ஒரு பிளாக் மேஜிக் கேஸாக இருக்கலாம்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் 3 பேர்த்தோட மெசேஜையும் அங்கேருந்து ஆர்யாவோட லேப்டாப்பையும் ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா 458 பக்கத்தில் ஒரு PDF டாக்குமெண்ட் இருந்திருக்கு. அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பூமியை தவிர வேற ஒரு பிளானட் இருக்குது. அந்த பிளானட்லேருந்து ஏலியன்ஸ் அடிக்கடி இடத்துக்கு வந்துட்டு போகிறதா சொல்லப்படுது. அதில் குறிப்பாக மைத்திங்கிற ஒரு ஏலியன் ஆண்ட்ரோமோண்டா கேலக்சிலேருந்து இங்கே வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல டைனாசர் வாழ்ந்துருக்கு. அந்த டைனாசர் எல்லாத்தையும் ஒரு மாஸ் ட்ரான்ஸ்ஃபராக நாங்கள் வேறு பிளானட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு சில டைனாசர் பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்கு. அதை தான் ஆர்கியாலஜிஸ்ட் அங்கங்கே கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் டைனாசர் இருந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி மில்லியன்ஸ் ஆஃப் எலும்பு கூடு கிடச்சிருக்கணும்ல. இத்தனை மில்லியன் டைனாசர்லாம் எங்கே தான் போச்சு? அதுதான் இது எல்லாமே வேறு கிரகத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்குமெண்ட்டில் மென்ஷன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் 58 வகையான ஏலியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் 90% ஆஃப் அனிமல்ஸையும் ஹியூமன்ஸையும் அந்த பிளானட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறதா சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று, இப்போ தான் இருக்கிறதுலே பெஸ்ட் டைமாக இருக்குது.
இந்த காலகட்டத்தில் எந்த பிளானட்ஸில் டெவலப்மெண்ட் அதிகமாக தேவைப்படுதோ அந்த பிளானட்ஸில் போய் உங்களை இறக்கி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரியும் அதில் மென்ஷன் ஆயிருக்கு. சரிப்பா, இந்த 3 பேரும் எப்படி இந்த விஷயத்தில் கனெக்ட் ஆனாங்கன்னு கேட்டிங்கன்னா, டார்க் வெப்னு சொல்லப்படுற இன்டர்நெட்டில் ஒரு வகையான சர்ச் இன்ஜின் இருக்குங்க. அதை யூஸ் பண்ணி இவங்க டார்க் வெப்பில் இருக்கிற ஒரு ஏலியன்ட்டை தொடர்பு வச்சிருக்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதோட யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா டான் பாஸ்கோ அந்த நேமில் இவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டான் பாஸ்கோ கிட்ட சுமார் 2021 ஆரியாங்கிறவங்க தொடர்பு வச்சுருந்துருக்காங்க. பொதுவாகவே இந்த டார்க் வெப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூசர்ஸோட ஐடென்டிட்டியை நீங்கள் ட்ரேஸே பண்ண முடியாது. அதனால தான் இது பேர் டார்க் வெப்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால கேரளா போலீஸுக்கு இந்த கேஸ் மிகப்பெரிய தலைவலியாக இருக்க போதுங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் இதே மாதிரி தான் ஒரு ஃபேமிலி, கிட்டத்தட்ட அந்த ஃபேமிலியில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த ஃபேமிலியில் இருந்த 10 பேருமே தூக்கு மாட்டி கேங் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இஷ்யூ கிடைச்ச தடயங்களை வச்சு பார்க்கும்போது கேரளா போலீஸ் இந்த கேஸை பிளாக் மேஜிக் சைடு இன்வெஸ்டிகேஷனை திருப்பியிருக்காங்க. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அங்கங்கே ஏலியன்ஸோட அந்த ஸ்பேஸ் ஷிப் மாதிரியான விஷயங்களை பார்க்குறதா நம்ம ஆஃபீஸர்ஸே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். ஸோ நம்ம வீடியோட எண்டிங் கொண்டுட்டோங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேசஸ் ரீசெண்ட் டைமில் ரொம்ப அதிகமாகவே நடந்துகிட்ருக்கு. கேரளா கவர்மெண்ட் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு சில ஸ்டெப்ஸும் எடுத்தாங்க. ஆனால் இது மத நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறனால கேரளா கவர்மெண்ட் இதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. சரி, இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு தெரிவிங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.